பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் அனைவரும் சந்தோஷமாய் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். இப்போது நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் 119 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். நாம் வேதத்தில் நாம் பிரியப்பட வேண்டும். வீணான சிந்தனைகள், இம்மைக்குரிய சிந்தனைகளும் உண்டு, மாம்சத்துக்குரிய சிந்தனைகளும் உண்டு. இப்பொழுது நம்முடைய மனதுல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனக்கோட்டை கட்டி இந்த மனக்கோட்டையில கற்பனைகளை பண்ணி அப்படியே சிறகடித்து பறந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி பறந்து கொண்டு இருப்பவங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு அவங்களுக்குள்ள வீணான சிந்தனைகள் வந்து புகுந்து விடும். எப்படின்னா, தேவையில்லாம ஆலோசனைகள் என்ன செய்வாங்கன்னா, வீணா சிந்திப்பாங்க, மனக்கோட்டை கட்டுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ காரியங்கள் நடந்தா, இவ்வளோ பணம் வந்தா, இந்த வேலை செஞ்சா, அவ்வளோ பணம் வந்தா, நான் இதை வாங்குவேன், அதை செய்வேன், எனக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும், நான் இவ்வளோ லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் ஆலோசனைகள், நான் இப்படி ஆவேன் அப்படி ஆவேன் சொல்லி சும்மாவே சிந்தித்து கொண்டிருப்பாரு. அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்க மாட்டார்கள். தேவையில்லாம சிந்தனைகள் மட்டும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் வீண் சிந்தனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்துல வீணான சிந்தனைகள் நீங்க ஆலோசனை பண்ணி பார்க்கணும். சும்மாவே வீணா சிந்திப்பார்கள். நிறைய பேர் சொல்வார்கள் என்னிடத்தில், எனக்கு இரவுல தூக்கமே வர்றதில்லை. எப்படி தூக்கம் வரும்? இந்த வீணான சிந்தனை, இந்த வீணான சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற யாரும் சரியா தூங்க முடியாது. சாத்தான் அவர்களுக்கு சிந்தனைகள் மேல் சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சிந்தனை, வீண் சிந்தனையை சிந்திக்கிறவர்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வீணாய் நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வீணான சிந்தனைகளை உங்கள் மனதில கோட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்களா? நான் இப்படி ஆவேன், அதை செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் என்று சிந்தனை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீணான சிந்தனை உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும், வெறுமையாக்கிவிடும், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். இங்க வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, இந்த வீணான சிந்தனைகளை நீங்க வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். யோசித்து பார்க்கணும். ஐயோ, நான் இவ்வளவு நேரம் வீணா சிந்தித்துக் கொண்டிருந்தேனே, இவ்வளவு நேரத்தை வீணாக்கினேனே என்று நீங்க யோசித்து அல்லது வெளியே வர முயற்சி செய்யுங்க. ரோமர் 1:28 என்ன சொல்கிறது என்றால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வீணான சிந்தனைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தாய் என்றால், வீண் என்று தெரிந்தும் அந்த காரியங்களை நீ உணராமல் அதையே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால், இங்க பாருங்க, தேவனை அறியும் அறிவை, தேவனை பற்றி நீங்க அறிந்துக்கணும், தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வராது. அதை தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளணும் என்ற மனம் உங்களுக்கு இருக்காது. மனதில்லாததினால, இங்க பாருங்க, மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். தகாதவைகளை செய்யும்படி நீ வீணான சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தாய் என்றால் தேவன் என்ன பண்றாராம்? தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாராம். ஒப்பு கொடுத்தால் வேதம் சொல்லுகிறது,
கர்த்தரே நம்மை ஒப்பு கொடுத்து விட்டார் என்றால் மறுபடியும் அதிலிருந்து வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம். அந்த வீணான சிந்தை என்று நான் நினைக்கிறோம். சும்மா தானே நான் சிந்திக்கிறேன். நீ நினைத்து சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம். தேவையில்லாத காரியங்களை நீ சிந்தித்து நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா அது தேவன் உன்னை எங்க கொண்டு போயிருக்கிறார் பாத்தியா? தகாதவை காரியங்களை நீ செய்யும்படி அவர் என்ன பண்றனா, கேடான சிந்தைக்கு உன்னை கொண்டு போய் விடுகிறார். கேடான காரியங்களை செய்ய உன்னை கொண்டு போய் விடுகிறார். கேடானவைகள், அதுல இருந்து நீ வெளிவரது எவ்வளவு கஷ்டம். இப்போதே நீ உணர்ந்து இந்த கேடான சிந்தை, வீணான சிந்தை எனக்கு வேண்டாம் என்று வெளியே வாங்க. கர்த்தரை ஒப்பு கொடுத்தார் என்றால் அது எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம். அதனுடைய கொடூரம் என்ன அறியாமல் வீணாய் கோட்டை கட்டிக்கொண்டு, மனதில கோட்டை கட்டிக்கொண்டு வீணான காரியங்களை சிறகடித்து பறந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக நான் சொல்லுகிறேன். பிரியமான பிள்ளைகளே, நீங்க வெளியே வாங்க. இந்த வீணான சிந்தனைகள் வேண்டாம் உங்களுக்கு. நான் இதை செய்வேன், அதை செஞ்சிடுவேன், சும்மாவே நீங்க நேரத்தை செலவழித்துக் கொண்டு அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் சிந்தித்துக் கொண்டு மட்டும் இருக்கிறவர்கள் கடைசியில பாழாய் போய் விடுவீர்கள். ஒன்றும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஆகையால் உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் மிகவும் கஷ்டம். இழந்து போயிடுவீங்க, எல்லாவற்றையும் இழந்து போயிடுவீங்க. ஒரு பஸ் டிரைவர் பஸ் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கார் என்றால் அந்த சிந்தனையை அவர் கட்டுப்படுத்த வேண்டும். ஏன் சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும்? அவருடைய உயிர் இருக்கிறது. அந்த பஸ்ல இருக்கிற அத்தனை பயணிக்கிற அத்தனை பேருடைய உயிரும் இருக்கிறது. அந்த உயிர்களுக்கு எல்லாம் உத்தரவாதம் அவர்தான் உத்தரவாதியா இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? இத்தனை பேர் உயிருக்கு நான் உத்தரவாதியா இருக்கிறேன் என்று அவர் சிந்தனைகளை கட்டுப்படுத்தி, இந்த சிந்தனையை ஒருமனப்படுத்தி கரெக்டா அந்த டிரைவர் அந்த வண்டியை ஓட்டினால்தான் சரியா இருக்கும். போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அப்படி செய்யாமல் அவர் சிந்தனையை எங்கோ அலைய விட்டு அவர் இஷ்டம் போல் ஓட்டினார் என்றால் அது ஆபத்துல முடிந்து விடும். ஆகியால்தான் நீங்க வேதம் சொல்கிறது, உன் வீண் சிந்தனைகளை நீ வெறுத்து அதுல இருந்து வெளியே வந்துடு. வேதத்தில் பிரியப்படு, தேவனுடைய காரியங்களை நீ பிரியப்படு, வேத வசனங்களை நீ பிரியப்படு. அப்படி நீ பிரியப்படும் போது உன்னுடைய சிந்தனைகளை நீ கட்டுப்படுத்த முடியும். அக்கிரம சிந்தை உனக்குள்ள இருந்தால் அதிலிருந்து நீ வெளியே வா. வீணான சிந்தை உன்னை அக்கிரமங்கள் செய்ய வைக்கும். வீணான சிந்தைகள் உன்னை பாவத்துக்கு நேராய் கொண்டு போகும். வீணான சிந்தையில நீ அகப்பட்டு சிக்கி தவிக்காதபடி சீக்கிரத்தில் அதை உணர்ந்து நீ வெளியே வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நீ ஒப்புக்கொடு. கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு உன் மேல வரணும். சரி, கர்த்தருடைய பாதுகாப்பு கீழே நீ வா. உன்னுடைய சிந்தனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன் சிந்தனை மண்டலத்துல தெளி. உன் சிந்தனையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நீ கொண்டு வா. உன்னுடைய சிந்தனையை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ கொண்டு வா. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள நீ வா. அப்படி உன் சிந்தனையை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள நீ கொண்டு வந்த என்றால் உன்னுடைய சிந்தை, உன்னுடைய வாழ்க்கை நலமாயிருக்கும். அப்படி இல்லை என்றால், நீ மனம் போன போக்கில நீ செய்வதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்த என்றால், தேவையில்லாத வீண் சிந்தைகளை செய்து கொண்டாய் என்றால், மதில் இழந்த பட்டணத்தை போல நீ காணப்படுவாய். மதில் இல்லாத பட்டணம் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாமே உள்ள வரும். கரடி வரும், சிங்கம் வரும், புலி வரும், ஆபத்துகள் வரும், நிறைய ஆபத்துகளை அதை சந்திக்க வேண்டி வரும். சாத்தானுடைய கிரைகள் சீக்கிரமா உனக்குள்ள வரும். வீணான சிந்தனை சிந்திப்பவர்களுக்குள்ள இவ்விதமான காரியங்கள் வரும் தெரியுமா? மதிலிழந்த பட்டணத்துக்குள்ள தடையின்றி எல்லாமே உள்ள நுழைவது போல உன்னுடைய சிந்தனையிலும் அக்கிரம காரியங்கள் உள்ள நுழையும். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். எப்படி எனில்
இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் யாருக்கு இது வரும்? வீணான சிந்தனை சிந்திக்கிறவர்களுக்கு பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். வீணான சிந்தனையை சிந்திக்கிறவர்கள் இருதயத்திலிருந்து விவிதமான கொடூரமான காரியங்கள் உள்ள வரும். இதை எல்லாவற்றையும் அனுப்புகிறவன் யார் என்றால் சாத்தான். நீ வீணாய் சிந்தித்துக் கொண்டே இருந்தாய் என்றால், கர்த்தருடைய சிந்தை, வேதத்தினுடைய சிந்தை உனக்குள்ள இல்லாம வீணான சிந்தைகள் உனக்குள்ள இருக்குது என்றால், நிச்சயமாய் சாத்தான் உனக்குள்ள இவ்விதமான சிந்தனைகளை கொண்டு வருவான். பொல்லாத சிந்தனைகள், கொலை பதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இது எல்லாத்தையும் சாத்தான் உனக்குள்ள போடுவான். மதில் இல்லாத பட்டணத்துல எப்படி எல்லாமே உள்ள நுழையுமோ, அதே போல வீணாய் சிந்திக்கிறவர்கள் உள்ளங்களிலும், வீணாய் சிந்திக்கிறவருடைய சிந்தனைகளிலும் சாத்தான் எவ்விதமான காரியங்களை போட்டு உன்னை எல்லாரும் முன்பாக அவமானப்படுத்தி, உன் வாழ்க்கையை இழிவுபடுத்தி உன்னை நாசம் படுத்துவான். பாதாளத்துக்கு கொண்டு போவான். உன்னுடைய மரணம் பாதாளத்துல தான் இருக்கும். நீ மரித்த பின்பாக பாதாளத்துக்கு தான் நீ போவாய். வீணான சிந்தனை உங்களை இருந்தெடுத்து போடுங்க. கர்த்தர் உன்னை அவிதமான காரியங்களை ஒப்பு கொடுக்காதபடி நீங்க இந்த நாள்ல உணர்வடைந்து, நமக்குள்ள வீணான சிந்தை இருக்கிறதான்னு நீங்க செக் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்து கர்த்தருடைய சிந்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை ஆளுகை செய்வார். உங்கள் சிந்தனையை ஆளுகை செய்வார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நல்ல ஒரு வாழ்க்கையை கற்று தருவார். ஜெபிக்கலாமா? சோத்ராவே, சோத்ரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். அப்பா, எங்களுக்கு நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறீர், நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், நிறைய கிருபைகளை வைத்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய மேன்மையான காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு. இமைக்குரிய காரியங்களையும் இமைக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டு. அப்பா, மறுமையிலும் ஆண்டவரே பரலோக மேன்மைகள் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அவிதமான காரியங்களை சிந்தித்து, அப்பா, மகிமையான காரியங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. வீணான சிந்தைகளை நாங்கள் சிந்தித்து, கெடான காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு, அப்பா, பாவத்துக்கு நாங்கள் அடிமையாகி சாத்தான் எங்களுக்குள்ள கொண்டு வருகிற இந்த பொல்லாத சிந்தனைகளிலிருந்து அப்பா நாங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்து மறித்து பாதாளத்துக்கு நேராய் நாங்கள் போகாதபடி, அக்னி கடல்ல நாங்கள் பங்கடையாதபடி கர்த்தராண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்கு எல்லாம் விடுதலை தாங்க. வீணான சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா என்று பார்த்து ஆராய்ந்து அறிந்து அதிலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மையே நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய சிந்தையே ஜனங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் அவனமாய் வழி நடத்துங்க. அப்பா, அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்குங்க. மனதில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.